வணக்கம். காமராஜர் போர்ட் லிமிடெட்ல இருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். இதுல இருக்கிற எல்லா முக்கியமான தகவல்களையும் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்ல போறேன். நீங்க ஒரு நல்ல அரசு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு அருமையான சான்ஸா இருக்கலாம். இந்தியாவோட முதல் கார்ப்பரேட் போர்டுல ஒரு அங்கமாக நீங்க ரெடியா? இதுதாங்க அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுல இருக்கிற ஒவ்வொரு டீடைலையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா தொகுத்து சொல்ல போறேன். சரி, முதல்ல இதுல என்னென்ன போஸ்ட்ஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன விவரங்கள்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா 2 விதமான போஸ்ட் இருக்கு. ஒன்னு ஜூனியர் அசிஸ்டன்ட், இதுக்கு 11 வேகன்சி இருக்கு. இன்னொன்னு ஜூனியர் அக்கவுண்டன்ட், இதுக்கு 3 வேகன்சி இருக்கு. ரெண்டுக்குமே சம்பளம் பாருங்க, 25,250 இருந்து 50,500 வரைக்கும். ஒரு நல்ல ஸ்டார்டிங் சேலரி இல்லையா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, அதாவது இந்த வேலைக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு இப்ப நாம பார்க்கலாம். தகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலைக்கு நீங்க ரெகுலர் கோர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஆனா ஜூனியர் அக்கவுண்டன்ட் போஸ்ட்டுக்கு பிகாம் டிகிரில குறைஞ்சது 60% மார்க்கோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 2 போஸ்ட்டுக்குமே எந்த முன் அனுபவமோ அதாவது எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல. ஜெனரல் கேட்டகரிக்கு அதிகபட்ச வயசு 30. இந்த வயசை பிப்ரவரி 27, 2026 தேதியை வச்சு கணக்கிடுவாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, கவர்மெண்ட் ரூல்ஸ் படி சில கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அத பத்தி அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். வயது தளர்வுகள் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருஷமும் ஓபிசி பிரிவினருக்கு 3 வருஷமும் தளர்வு இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் தனியா ஸ்பெஷல் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகே, இப்ப தகுதியெல்லாம் செக் பண்ணியாச்சு. அடுத்து ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. அப்ளை பண்ற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். முதல்ல கேபிஎல்லோட ஒஃபிஷியல் வெப்சைட்ல கரியர் செக்ஷனுக்குள்ள போங்க. அங்க நியூ யூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் கிடைக்கும். அதை வச்சு லாகின் பண்ணி நியூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியதான். அப்ளிகேஷன் ஃபீஸ் இது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறும். ஜெனரல் கேட்டகரிக்கு 200 ரூபாய், ஓபிசி மற்றும் இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு 150 ரூபாய், எஸ்சி எஸ்டி அப்புறம் பெண் விண்ணப்பதாரர்களுக்கு வெறும் 100 ரூபாய் தான். ஒரு முக்கியமான விஷயம், எக்ஸ் சர்வீஸ்மென் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த கட்டணத்தை திரும்ப தரமாட்டாங்க. சரி, அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு இப்போ விரிவா பார்க்கலாம் வாங்க. செலக்ஷன் முழுக்க முழுக்க ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை வச்சுதான், அதாவது சிபிடி. இந்த எக்ஸாம் 90 நிமிஷம் நடக்கும். மொத்தம் 120 ஆப்ஜெக்டிவ் டைப் கேள்விகள் இருக்கும். இதுக்கான சிலபஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இது ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கான சிலபஸ். இதுல பாருங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ்க்கு தான் வெயிட்டேஜ் அதிகம், 30 மார்க். அதுக்கடுத்து இங்கிலீஷ், ஆப்டிடியூட் ரெண்டுக்கும் தலா 25 மார்க் கொடுத்திருக்காங்க. ரீசனிங், ஜெனரல் நாலேஜ்க்கு தலா 20 மார்க். ஸோ இதுக்கேத்த மாதிரி உங்க ப்ரிப்பரேஷனை பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜூனியர் அக்கவுண்டன்ட் பதவிக்கான சிலபஸ். இங்க டாக்ஸ் மற்றும் பிசினஸ் லாஸ் பகுதிக்கு 30 மார்க்கும் ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங்க்கு 26 மார்க்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சிலபஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். இப்போ மார்க் சம்பந்தமா சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு, அதை கவனிங்க. எக்ஸாம் இங்கிலீஷ்ல மட்டும்தான் நடக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஒவ்வொரு தப்பான பதிலுக்கும் 1/4 மார்க் போயிடும். ஸோ ரொம்ப கவனமா ஆன்சர் பண்ணுங்க. ஒருவேளை மார்க் டை ஆச்சுன்னா வயசுல மூத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. எக்ஸாம்ல குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு மினிமம் மார்க் செட் பண்ணிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி 40%, ஓபிசி மற்றும் இடபிள்யூஎஸ் 35%, எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 30% மார்க் எடுத்திருக்கணும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது குவாலிஃபைங் மார்க் தான், கட் ஆஃப் மார்க் இல்ல. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டேட்ஸ். இந்த தேதிகளை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பிப்ரவரி 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்ளை பண்ண கடைசி தேதி மார்ச் 28. இந்த டேட்டை மறக்காம உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் எப்போன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் கடைசி இல்லனா மே மாசத்துல இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். காமராஜர் துறைமுகத்துல ஒரு நல்ல வேலை உங்களுக்காக காத்திருக்கலாம். தேவையான தகுதி இருந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம அப்ளை பண்ணுங்க. உங்க முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.